எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. இப்போ உங்களோட சார் நான் கேட்குறேன், இப்போ உங்களுடைய நீங்கள் எங்கே பிறந்த நீங்கள்? நான் குடும்பசக்தியில் தான் பிறந்தது. குடும்பசக்தி பிறந்து குடும்பசக்தியை பிறந்து வளர்ந்துருக்கிறீங்களோ? சரி சரி, ஓகே. உங்களுடைய அம்மா அப்பாண்ட பேர் என்ன சொல்லலாமா? உங்களுக்கு அம்மாண்ட அப்பாண்ட பேர் கணவதி பிள்ளை. அவர் ஒரு விசகடி வைத்தியர். அவர் ஃபேமஸானவர், அச்சு வெளியே சேர்ந்தவர். எங்களுடைய குடும்ப சிட்டியில் வந்து திருமணம் செய்து கொண்டார். நாங்கள் 7 பேர், அப்பா அம்மாவுக்கு 7 பேர் நாங்கள் பிறந்திருக்கிறோம். 3 அண்ணா 3 தம்பி, நடுவில் நான் ஒரு பொம்பளை பல்வேன். நல்ல சந்தோஷமான குடும்பம். அப்பா அம்மாவே எங்களோட இந்த அன்பத்தான் பழகுவாங்கள். ஒரு நாளும் இந்த வெறுத்ததும் இல்லை, பேசுனதும் இல்லை, அடித்ததும் இல்லை. அம்மா அப்பா நல்ல வளர்ப்புண்டு எங்களை வளர்த்திருக்கிறாங்க. நீங்கள் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்துருக்கிறீங்க. நீங்கள் எத்தனையாம் ஆண்டு பிறந்த? நீங்கள் 1949ஆம் ஆண்டு 16ஆம் தேதி பிறந்திருக்கிறீங்க. நீங்கள் வந்து நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கிறீங்களே ஏற்கனவே உங்களுக்கு வந்து சகோதரர்கள் உங்களுக்கு இருப்பதாகவும், நீங்கள் ஒரே குடும்பத்தில் ஒரே ஒரு பெண் பிள்ளை என்றும் எனக்கு சொல்லியிருக்கிறீங்க. அதே மாதிரி நான் முதல் தடவை சந்திக்க உங்களுக்கு வந்து 6 ஆண் சகோதரர்கள் இருந்ததாகவும் எனக்கு சொல்லியிருக்கீங்க. ஏன்னா 6 பேர் உங்களுக்கு ஆண் சகோதரர்கள் இருந்ததாகவும் நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கிறீங்க. அப்போ அதில் வந்து 3 அண்ணாவும் 3 தம்பியும் உங்களுக்கு இருந்ததாகவும், நீங்கள் சரியாக நடுவுக்குள்ள பிறந்ததாகவும் எனக்கு சொல்லியிருக்கிறீங்களே, சரியாது? சரி, ஓகே. ஒரே ஒரு பெண் பிள்ளையாக நீங்கள் பிறந்து வளர்ந்துருக்கிறீங்க. உங்களுக்கு மிகவும் சுதந்திரம் இருந்ததாகவும் எனக்கு சொல்லியிருக்கிறீங்க. உங்களோட குடும்பத்தில் வீட்டில் எல்லாம் உங்களுக்கு எல்லாமே நீ சுதந்திரமாக செய், எல்லாமே உனக்கு நீ நினைச்சதெல்லாம் வடிவாக செய்யணும்னு சொன்னதுக்கு நாங்கள் நீங்களும் வந்து மிகவும் ஒரு பொறுப்புணர்வோடு, அதாவது வந்து அந்த பொறுப்புணர்வுன்றதுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னால், வழி தவறாமல் நீங்கள் உங்களுடைய அந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அண்ணாக்கள் அம்மா அப்பா எல்லாம் உங்களுக்கு அந்த சுதந்திரத்தை வந்து தவறுதலாக நீங்கள் பாவிக்காமல் சரியான நேரான வழியில் பயன்படுத்தி வந்திருக்கிறீர்கள் என்பதுதான் நான் உங்களோட கதைச்சதில் இருந்து புரிஞ்சு கொண்ட விடயம். கடைசியாக உங்களை நான் சந்திக்க கடைசியான்னு சொல்லி நான் உண்மையிலே முதல் தடவையாக உங்களோட வீட்டுக்கு வந்து முதல் தடவையாக நான் சந்தித்தது அதுதானே. என்ன இது 2ஆம் தடவை நாங்கள் சந்திக்கிறோம். நான் உங்களை வந்து சில நிகழ்ச்சிகளில் பார்த்துருக்கிறேன். சில நிகழ்ச்சிகளை நான் உங்களை சந்திச்சிருக்கிறேன். பொது நிகழ்ச்சிகள் 1 நிகழ்ச்சி எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இப்போ ஒரு நான் கொரோனாவுக்கு முந்தைய கால பகுதிகளில் ஒரு சில நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்தித்து கதைக்கையில் நான் உங்களை பார்த்துருக்கிறேன். அப்போ உங்கள்கிட்ட எனக்கு உங்களை பார்த்தோன்னே எனக்கு தோன்றின விடயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், உங்கள்கிட்ட சில திறமைகள் இருக்கும் என்றதை நான் யோசிக்கிறேன். இப்போ அதாவது வந்து என்ன நீங்கள் சந்திக்கல, ஒரு முறையும் என்ன நீங்கள் சந்திக்கல இருக்கா? அப்போ என்னென்னு நீங்கள் வந்து இது வந்து அதை என்னண்டு அப்படின்ட்டு எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கல தானியம்மா. இப்போ ஒரு கணிப்பு என்றது வந்து கணிப்பு என்றது வந்து எல்லாரும் செய்ய முடியாத சில விடயங்கள். அப்போ இப்போ நான் உங்களை பார்க்கக்குள்ள ஒரு சில விடயங்கள் ஒரு மனதில் தோன்றும். அப்போ உங்கள்கிட்ட ஏதோ ஒரு திறமைகள் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணப்பாடு எனக்கு தோன்றியது. ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, உங்களை சந்தித்து கதைக்கணுமென்ற வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் உங்களோட நான் கடைசியாக இப்போ முதல் தடவையாகவும் போன முறை வந்து நான் சந்தித்து கதைக்கக்குள்ள நான் புரிஞ்சு கொண்ட விடயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், உங்கள்கிட்ட சில திறமைகள் இருக்கிறது. அதாவது வந்து உங்கள்கிட்ட நிறைய விடயம் இருக்குன்னு நான் சொல்ல வரையில்லை. அதில் அது 2ஐயும் போட்டு குழப்பி போடக்கூடாது. நிறைய விஷயம் இருக்குது அப்படி நான் சொல்ல வரையில்லை. சரிதான், இருக்கலாம், ஆனால் எனக்கு அது தெரியாது, நான் அப்படி சொல்ல வரையில்லை. ஆனால் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு திறமை ஒன்று இருக்குது. அந்த திறமையை என்ன மாதிரி நான் உங்களை விளங்கப்படுத்த யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அதாவது வந்து ஒரு பெண் தலைமைத்துவம், ஒரு பெண் தனித்து விடப்பட்டால், ஒரு குடும்ப தலைவனை, அதாவது கணவன் ஒரு குடும்ப தலைவன் என்று சொல்கிற ஒரு இயல்பன். அப்போ நீங்கள் அந்த ஒரு குடும்ப தலைவனை இழந்த பட்சத்திலையும் கூட உங்களுக்கு பூரண சுதந்திரம் கிடைச்சிருக்குது. குடும்பத்தில் உங்களுக்கு எல்லாருமே ஆண் சகோதரர்கள், 3 அண்ணா இருந்திருக்கணும், 3 தம்பி இருந்திருக்கணும், அம்மா அப்பா சொந்தங்கள் எல்லாம் இருந்திருக்குது. அப்படி இருந்தும் உங்களை சொல்லியிருக்கணும், நீ இன்னொரு மறுமணம் செய்து கொள்ளண்டு கூட உங்களை சொல்லியிருக்கணும், அழுதுருக்கலான்லாம் சொல்லியிருக்கிறீங்க. சரி, ஏதோ நடந்து போயிட்டுது. என்ன இந்த நான் இன்னொரு கல்யாணம் செய்து வந்து அவளுக்கு ஒரு பிள்ளை கிடைச்சதுன்னு சொன்னால் அந்த எந்த பிள்ளைய அவ விட்டுடுவினம் வந்த பிள்ளை அவையோட பேர்கள் எல்லாம் இதில் குறிப்பிட தேவையில்லையாம்மா. இப்போ நான் வந்து உங்களை அம்மான்னு சொல்லி ஒரு சொல்ல பயன்படுத்துறதால உங்களுக்கு ஏதாவது ஆட்சியம் இருக்கா? சரி, ஓகே. ஏனென்றால் எனக்கு நான் அந்த அம்மான்ற சொல்லி நான் பாவிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நல்ல சொல்லுவேன். என் தாய் மீது எனக்கு சரியான ஒரு நான் விருப்பம் கொண்ட ஒரு ஆள் நான்.
ஓகே. அப்ப உங்களை பார்க்கக்குள்ள என்னுடைய அம்மாவில் இருந்திருக்கக்கூடிய நிறைய இயல்புகளும் உங்கள்ட்ட இருக்குது. அதாவது வந்து தனித்து எல்லாத்தையும் செய்து முடிக்க வேணும், யாரையும் நம்பி வாழக்கூடாது, எல்லாம் நாங்களே செய்து முடிக்கணும்னு சொல்லி என்னுடைய அம்மா தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் மிகவும் கடுமையாக போராடிய ஒரு ஆள். அம்மா தனியா இருந்தோம் இல்ல இல்ல தனியா இருக்கே இல்ல, ஆனால் தனித்து எல்லாம் செய்து முடிக்கணும், யாரையும் நம்பி தங்கி வாழக்கூடாதுன்றது மிக தெளிவா இருந்தவா. அதுக்காக நிறைய போராடினவா, நிறைய போராடி எல்லாமே மிக சுறுசுறுப்பாக இறுதி வரைக்கும் மிக சுறுசுறுப்பாக இருந்த ஒரு தாய் தான் அம்மா. எனக்கு அம்மா மீது சரியான விருப்பம் எனக்கு. அப்ப உதாரணத்துக்கு நீங்கள் நான் சொல்ல போனா இப்படி சொல்லலாம், இப்ப எங்களோட குடும்பத்துல வந்து நிறைய பிள்ளைகள் இருந்தவ தான். எங்களோட குடும்பத்திலேயும் வந்து 6 பிள்ளைகள், அதுல ஆண் பிள்ளைகளுக்கு நடுவாள் நான். எனக்கு 2 அண்ணா 2 தம்பி, ஒரு அக்கா இருக்கிறா. சரி, அது வேற. எங்களோட குடும்பத்திலேயும் ஒரு பெண் சகோதரி தான், ஆம்பளை பிள்ளைகள் தான். அப்ப இதுல இந்த ஆண்களுக்குள்ள நான் நடுவில் இருந்தேன். அப்ப எனக்கு என்னன்னா அம்மா மீது நான் கொண்ட அந்த விருப்பு காரணமாக எங்களோட குடும்பம் இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் குளிச்சு போட்டு துரைக்கிறதுக்கு வந்து துவாய் எல்லாருக்கும் இருக்கும். ஆனா நான் துவாய் பாவிக்க மாட்டேன். நான் வந்து அம்மாவினுடைய ஏதாவது ஒரு உடுப்பை தான் எடுத்து துரைப்பேன். எனக்கு அந்த அம்மாவினுடைய ஒரு வாசனை எனக்கு மிகவும் பிடிக்கும். அதனால சின்னல இருந்தா அந்த பழக்கம் எனக்கு இருந்தது. அப்ப எப்பவுமே அம்மாண்ட உடுப்பலால நான் என்னுடைய மோகன் துரைப்பன், குளிச்சு போட்டு துரைப்பன், அப்படி எனக்கு அம்மாவில் ஒரு விருப்பு இருக்குது. அதே மாதிரி நான் முதலாக வெளிநாட்டுக்குன்னு சொல்லி வெளிக்கிடைக்கல இப்போ கூட நான் நம்ப மாட்டீங்க, அம்மாவினுடைய ஒரு ஆடை ஒன்றை தான் நான் எடுத்துக்கொண்டு வெளிநாட்டுக்கு வந்தேன். ஏன் எனக்கு அம்மாவினுடைய அந்த ஆடையால துரைக்காமல் எனக்கு நித்திர வராது. அப்ப அம்மாவினுடைய அந்த ஒரு ஆடையை கொண்டு வந்து அதை பாவிச்சு தான் நான் என்னுடைய முகம் துரைப்பேன். என்னுடைய படுக்கைக்குள்ள வெளிநாட்டுக்கு வந்து நான் படுக்கைக்குள்ள கூட தலானியை கீழே அம்மாவோட உடுப்பை வச்சு படுப்பேன் நான். ஸோ அவ்வளோ தூரத்துக்கு எனக்கு அம்மா மீது ஒரு இனியில ஒரு விருப்பு எனக்கு இருந்தது. அதே நேரத்தில் என்னுடைய குடும்பத்தில் வந்து எனக்கு ஈடு துவக்கவே இல்லை. ஈடு துவக்கிறேன்னு சொல்லி ஒன்று தெரியுமா, அநேகமாக எல்லா பிள்ளைகளுக்கும் ஈடு துவக்கி வேணும். எனக்கு ஈடு துவக்க இல்லை. அது ஏதோ அந்த டைமில் நான் சில சூழ்நிலைகளின் காரணமாக அம்மாவால் எனக்கு அதை செய்து முடிக்க முடியாமல் போய்விட்டது. அப்போ எனக்கு ஈடு துவக்காமலே நானாகத்தான் எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைமை எனக்கு இருந்தது. அது அந்த பழக்கம் வந்து உங்கள்கிட்ட சிலது இருக்குது. நாங்களாவே கற்று நாங்களாவே எல்லாத்தையும் தெரிஞ்சு கொண்டு சின்னல இருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் யாரையும் தங்கி வாழ்றதில்லை. அதே இயல்பு உங்கள்கிட்ட இருக்கிறத நான் ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள அடையாளம் கண்டு கொண்டேன். அந்த கடைசியா நான் உங்களை சந்திச்சு கதை கேட்குள்ள சுயமாகவே எல்லாத்தையும் சிந்திச்சு செய்யக்கூடிய ஒரு மனநிலையில நீங்கள் இருக்கிறீங்கள். இது வந்து கொஞ்சம் என்னோட ஒத்து போகுது என்றதுக்காகவும் மற்ற அந்த என்னுடைய அம்மாவுடைய இயல்புகளும் உங்கள்கிட்ட இருக்குது சிலது. அதையும் நான் அடையாளம் காணக்குள்ளதான் எனக்கு உங்கள் மீது ஒரு தனி விருப்பு கொண்டு நான் உங்களோட கதை கொண்டு சொல்லி யோசிச்சது. இதுதான் மெயின் காரணம். அதோட வந்து இப்ப உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த திறமைகளை எப்படி ஒரு பெண் தலைமைத்துவம் கொண்டு தனித்து வாழ்ந்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியும், அந்த பெண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய தியாகம் என்ன, உங்களுக்கு மற்ற பெண்களும் பார்க்க உங்களுக்கு நிறைய வசதிகள் இருந்தது, நிறைய சுதந்திரம் இருந்தது. கணவனை நீங்கள் ஒரு துரதிர்ஷ்டவசமாக இழந்த பிற்பாடும் கூட உங்களுக்கு சுதந்திரம் இருந்தது, உங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருந்தது, நிறைய பேர் உங்களை ஆதரிக்க இருந்தவ. நீ மறுமணம் செய்து கொள், சந்தோஷமாக வாழு. அப்ப நீங்கள் உங்கள் உணர்வுகள் எல்லாத்தையும் அடக்கி ஒடுக்கி நீங்கள் எனக்கு சொன்னதுதான் சொல்றேன், உங்கள் பிள்ளைக்காக நான் வாழவும் வாழ்ந்திருக்கின்றீர்கள், சிறப்பாக வாழ்ந்திருக்கின்றீர்கள், அதை ஒழுங்காக கட்டுக்கோப்பாக செய்து முடிச்சிருக்கின்றீர்கள். இது போன்ற பல இயல்புகளை நான் உங்கள்கிட்ட அடையாளம் காண்பதனால தான் நான் இப்படி இந்த கதைக்கிறேன். அப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறோம் என்னன்னு சொன்னால், இப்போ நீங்கள் எனக்கு சொல்லி இருக்கிறீங்கள் 14 வயசுல இருந்து நீங்கள் வந்து இந்த தையல் வேலையை வந்து ஆரம்பிச்சேன்னு சொல்லியும், குறிப்பாக வந்து 14 வயசுலேயே பாடசாலையில் படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து வெள்ளை யூனிஃபார்ம் வந்து தச்சு கொடுக்கறதுல இருந்து ஆரம்பிச்சிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போ வந்து உங்களுக்கு 77 வயசு ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. 14 வயசுல இருந்து 77 வயது வரைக்கும் தொடர்ந்து நீங்கள் தையல் வேலையை ஒவ்வொரு நாளும் தச்சு கொண்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறீங்க. இந்த தையல் வேலையை நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணம்? விதம் விதமா சட்டையில தைச்சு போடு, நானே போடுவேன். எனக்கு தைச்சு கொஞ்சம் முதல்ல ஆக்களவு கொடுக்க இல்லை. யூனிஃபார்ம் பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்க முதல் கொஞ்சம்மா மெஷின் கொஞ்சம் மட்டும் மெஷின் இருந்துச்சு, என்னட்ட மெஷின் இருக்க இல்லை. கொஞ்சம்மா விட்ட போச்சு, நீ தைச்சாடி, நீ தைப்ப, எனக்கு தானே எல்லாம் தெரியும், நீ கட்டாயம் தைப்ப, நீ தைச்சா ஏன்னா எனக்கு பயம், நான் தைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சேர்ந்து அவன் கொஞ்சம் சொல்லி தந்தா அவன்கிட்ட மெஷின்ல இருந்து அவைக்கே சட்டையில தைச்சு போட, சின்ன பிள்ளைகளுக்கு போட்டு பார்த்து நல்லா இருக்கண்டா போலதான் நான் எனக்கு தைச்சேன். பேருந்து எனக்கு தைச்சு போட்டு எனக்கு பிராக்டிஸ் வந்துட்டது நல்லாக. அதன் பிறகு நான் என்ன
செய்தேன்னா யூனிஃபார்ம் பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம் தானே ஒயிட் அண்ட் ஒயிட். அப்போ அவைகளுக்கு தைக்கக்கூடியதாக இருந்துச்சு. கேப்பினம் என்ன ஆனால் அதுவும் இலவசமாக தான் தைச்சு கொடுத்தேன். எனக்கு அதுக்கு தைச்சு கொடுக்க இல்லை. கேப்பினம் வந்து என்ன எனக்கு இந்த சட்டை தைச்சு தாரிங்கள் உண்டு. அப்போ அவைகளுக்கு யூனிஃபார்ம் தைச்சு கொடுப்பேன். இப்போ நீங்கள் 14 வயசுல இந்த தையல் வேலையை துவங்கினு சொன்னீங்க. நீங்கள் இந்த 14 வயசு தையல் வேலை துவங்குறதுக்கு முதல் ஆறுட்டையாவது இந்த தையல் வேலையை கற்றுக்கொண்டீங்க? இல்லை கொஞ்சம் மாட்டத்தான் நான் போய்தான் சும்மா கொஞ்சம் மாட்ட போய் ஃப்ரீயா போவிஞ்சு கதைக்கிறதுக்கு அவ தைக்க மாட்டா மெஷின் வச்சிருப்பா. அப்ப என்ன வச்சிருக்கீங்க நீ தையடி தைச்சு பழகடி தைச்சு பழகடி அவ ஏதோ 2-3 தான் ஏதோ அவளுக்கே நல்லா தெரியாது. ஆனா மெஷின் வச்சிருந்தாங்க கொஞ்சம் வசதியான ஆக்கள். அப்ப பின்ன நான் ஏதோ சும்மா ஓட்டி பார்ப்போம் இந்த மாதிரி ஏதோ பார்த்து ஏதோ கொஞ்சம் பிடிச்சிட்டு. அப்ப நான் இப்படி விளங்கிக் கொள்ளலாம். அதாவது வந்து உங்களுக்கு தையல் மீது இருந்த ஒரு ஆர்வம் காரணமாக நீங்கள் கண்ணால பார்த்து கற்றுக்கொண்ட சில விடயங்களை நீங்களாகவே ஒரு முயற்சி எடுத்து பிறகு தொடர்ந்து பயிற்சி நீங்களாகவே எடுத்து புதிய விடயங்களை நீங்களாகவே உருவாக்கி தையலை தொடர்ந்து கொண்டு போனீங்கன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரலாம். நல்ல விடயம். அடுத்தது வந்து இப்ப நீங்கள் எனக்கு சொல்லி இருக்கின்றீர்கள் வந்து உங்களுக்கு 3 அண்ணாமர் 3 தம்பிமார் இருக்கிறதாகவும் உங்களோட குடும்பத்தில் நீங்கள் ஒரே ஒரு பெண் பிள்ளை என்றும் எனக்கு சொல்லி இருக்கின்றீர்கள். நீங்கள் நடுவில் இருக்கக்கூடிய அந்த 3 அண்ணா 3 தம்பிக்கு நடுவில் பிறந்த ஒரு பெண் சௌரியாகவும் எனக்கு சொல்லியிருந்தீங்க. இப்போ உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக நீங்கள் தச்சு அதுல இருந்து பணம் உழைச்சு ஏதாவது குடும்பத்துக்கு உதவி செய்யணும் என்ற ஒரு நோக்கம் அதுக்குள்ள இருந்தது? இல்ல நோக்கம் அந்த நோக்கம் இல்லை. குடும்பத்துக்கு உதவி செய்ய வேணும் என்றதுக்கு நோக்கம் இல்லை. எல்லாரும் வசதியா எல்லாரும் அங்க பிள்ளைகள் எல்லாரும் வேலைகள் கமத்தோட்டங்கள் பெரிய தோட்டங்கள் செய்தாங்க. அப்ப அவங்களுக்கு வருமானம் வந்து எங்களுக்கு வருமானம் வந்து கொண்டே இருந்துச்சு. அதனை பற்றி எங்களுக்கு அப்படியே வேற இல்லை. அப்ப நாங்கள் இப்படி எடுத்துக்கொள்ளலாம். அதாவது வந்து தையலையும் வந்து நாங்கள் வந்து ஒரு கலை என்று சொல்லி உழைச்சி விற்க வேணும் உழைச்சி செய்ய வேணும் என்ற ஆர்வம் எனக்கு இல்லை. எனக்கு பழக வேணும் படிக்க வேணும் அப்படின்றதுதான் என்னத்தையும் கற்றுக்கொள்வேன். நான் என்னொரு விஷயத்தை ஒரு பூவை கண்டாலும் அந்த பூ நான் செய்திடுவேன். வெளியாத ஒரு பூவை கண்டேன் அந்த பூவையே நான் செய்திடுவேன். இங்க கணக்கு பூவை செய்து வச்சிருந்தேன். இப்ப படங்கள் இல்லை. அது வந்து உண்மைதான். அது நானும் அதை உணர்ந்து கொண்டேன். நான் முதலாக உங்களை இந்த வீட்டில் வந்து சந்தித்தது வந்து இப்போ ஒரு 2 கிழமைக்கு முதல் தான். அப்படித்தான் உங்களுக்கு நினைவிருக்கு இல்லையா? 2 கிழமைக்கு முதல் சந்தித்தான். அதுக்கு முதல் நான் உங்களை நேரடியாக வந்து இப்படி கதைச்சு நான் ஒரு நாளும் சந்திக்கல. இது எதிர்ச்சியாக நடந்த ஒரு சந்திப்பு தான் 2 கிழமைக்கு முதல். அப்ப நீங்கள் சொல்றபடியும் 100க்கு 100% உண்மை. என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பூக்கள் செய்வதன் மீது ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது என்றதை நான் அடையாளம் காணக்கூடியதாக இருந்தது. என்னென்ன கண்டீங்க? இப்ப உதாரணத்துக்கு வந்து நீங்கள் நான் பிறகு அதுல நான் வீடியோல காட்டுறேன். என் வீட்டுல நான் கொண்டே வச்சிருக்கிறதையும் பிறகு நான் போட்டோ எடுத்து எல்லாத்தையும் உங்களோட பூக்கள் இருக்குது என் வீட்டுல அதெல்லாம் கொண்டு போட்டு காட்டுறேன். அந்த பூக்களை வந்து நீங்கள் அந்த உங்களோட வாசல்ல செய்து வச்சிருக்கிறீங்க. அப்ப நான் அன்றைக்கு வந்து கதைச்சு கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் இதே இதை சொன்னீங்க. இந்த பாருங்கோ நான் பூக்கள் எல்லாம் செய்து வச்சிருக்கிறேன். நான் பூ எல்லாம் செய்வேன்னு சொல்லி பார்த்தா மிகவும் அழகான பூக்களை செய்து வச்சிருக்கிறீங்க. நீங்களாகவே அதை கொண்டு போங்க உங்களுக்கும் கொஞ்சம் பூ எடுத்துட்டு போங்க சொல்லி எனக்கு தந்திருக்கிறீங்க. அந்த பூக்கள்ல நீங்கள் தரைக்குள்ள உங்களோட கலை உணர்வு அதுக்குள்ள பொதிந்து இருப்பதை நான் அடையாளம் காணக்கூடிய இருந்தது. எப்படி அப்படின்னு சொன்னால் அதுல நான் ஒரு 5 கேட்டு நீங்கள் அதுல நிறைய எடுத்து தந்தீங்க. தந்தைக்குள்ள நான் எதிர்பாராத விதமாக எனக்கே தெரியாமல் அந்த அந்த எல்லாம் ஒரு நிறத்துல இருக்கீங்களா நடுவுக்குள்ள இன்னொரு கலர் ஒரே ஒரு பூவை நடுவுக்குள்ள வச்சு அந்த கலரையும் வச்சு மிக ஒரு கலை ரசனை உணர்வோட சேர்த்து அதை குடுக்கைக்குள்ள எப்படி நாங்கள் பல நிறங்களுக்கு மத்தியில் இன்னொரு நிறத்தை வச்சால் எப்படி இது வந்து ஒரு ரசனையாக இருக்கும் என்ற ஒரு உணர்வோட அதை கலந்து எனக்கு தந்திருக்கிறீங்க. நான் வீட்டை கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் எனக்கு அதை பற்றி தெரியல. நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை, பார்க்கவே இல்லை. வீட்டை கொண்டு திறந்து பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் ஆச்சரியம் இருந்தது. பூவை நடுவுக்குள்ள வச்சு அப்ப அந்த ஒரு கணப்பொழுதுல வந்து உங்களுக்கு இருந்த அந்த ரசனை எப்படி மற்றாக்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும், எவ்வாறு ஒரு பொருளை உருவாக்க வேண்டும், எப்படி கொடுத்தால் ஒரு கலை உணர்வை அந்த படைப்பை எப்படி மற்றாக்களுக்கு வழங்கினார். சும்மா எதேச்சியாக அதுல ஒரு 4 பூவை எடுத்து இதுல ஒரு பூ எடுத்து தனித்தனியா தந்து விடாமல் அதுக்குள்ள கலந்து அழகாக வைத்து அதை கொடுக்கின்ற அந்த முறை என்பது வந்து எல்லாருக்கும் வராது. அப்ப இந்த வழங்கைக்குள்ள வந்து நாங்கள் அதை தொகுத்து சரியான இடங்கள்ல அவற்றை அமைத்து வழங்குறது என்பது வந்து ஒரு மிக 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 கலை ரசனை இருக்கக்கூடிய ஒரு மனதில் இருந்து ஒரு சிந்தனையில இருந்தால் அது பிறக்கும் என்றது வந்து ஒரு உதாரணம். சோ அதனால வந்து நீங்கள் உண்மையிலேயே அந்த பூக்களை வந்து மிகவும் ஒரு ரசனையோட செய்கின்றீர்கள் என்பதை நான் ஒத்துக்கொள்கின்றேன். சொல்லுங்க, வேற என்னென்ன உங்களால செய்ய முடியும்? இந்த பூக்கண்டு வந்து தனித்தனியா இது கிடந்தது, எல்லாம் பிஞ்சு போய் கிடந்தது. வாழை பேர்ந்து நான் பொறுக்கி வேற பூக்களை பொறுக்கி அதுக்குள்ள வச்சு குத்தி அந்த மட்டமா ஒன்று இருக்குல்ல
அதுதான் கிடந்தது. அந்த பச்சையோட சேர்ந்த வட்டம் ஒன்று கிடந்தது. இல்லை கிடந்தது எடுத்து போட்டு பார்த்தேன். சும்மா கிடக்கு போட்டு இந்த பொம்மை இந்த கையைக்குள்ள உணர்ந்து வச்சு போட்டு பேர்ந்து பார்த்து இந்த 2 பூக்கண்டை வைப்போம் போட்டு கத்தரி பூக்கண்டை குத்தி விட்டு அந்த இலியா இருக்குல்ல பேர்ந்து இன்னொரு பேர்ந்து பார்த்து நடுவில் லீவா போட்டு அந்த பெரிய நடுவில் கொத்து. இதெல்லாம் எப்படி சொல்றேன்னு சொன்னால் இது மிகவும் ஒரு அடிப்படை சிந்தனையில ஒரு நுணுக்கமான கலை ரசனை இருக்கக்கூடியவர்களால மட்டும்தான் இது மாதிரியான ஒரு படைப்புகளை செய்ய முடியும். நான் இதை ஏன் செய்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் திரும்பவும் ஒரு தடவை நான் இதுல சொல்றேன். அதாவது நோக்கம் என்னன்னு சொன்னால் இப்ப உங்களுக்குள்ள நிறைய விடயம் இருக்குது, நீங்கள் பெரிய ஞானி இல்லாட்டி பெரிய அறிஞர் அப்படி என்று காட்டுவது அல்ல நோக்கம். இருக்கலாம் மேபி, ஆனால் அது அதல்ல நோக்கம். என்னுடைய சிந்தனை அதல்ல. இப்ப உங்கள்கிட்ட என்ன உணர்வு இருக்கிறது, ஒரு சிறந்த கலை படைப்பு கலை உணர்வு உங்களிடம் இருக்கிறது, அதை நீங்கள் எவ்வாறு 14 வயதுல இருந்து அதை தொடர்ச்சியாக செய்து வருகின்றீர்கள், மற்றவர்களுக்கு உங்களுடைய கலை படைப்புகளை உங்களுடைய உணர்வுகளை சின்ன சின்ன விடயங்கள் எப்படி வெளிக்காட்டுகின்றீர்கள் என்ற ஒரு தன்மை. அதையும் தாண்டி நான் உண்மையான ஒரு கேள்விப்பட்ட விடயம் நீங்கள் உங்களுக்கு திருமணமாகி இளம் வயசிலேயே நீங்கள் தம்பதியாகின இளம் வயசிலேயே ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே நீங்கள் உங்களுடைய கணவரை ஒரு அகால மரணத்தினூடாக நீங்கள் இழந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு போதிய அளவு வசதிகள் எல்லாம் இருந்தது. உங்களுக்கு 3 அண்ணா ஆண் சகோதரங்கள், 3 தம்பி ஆண் சகோதரங்கள், நீங்கள் நடுவில் பிறந்த ஒரே ஒரு பெண் பிள்ளையாக இருந்தும் அம்மா அப்பா எல்லாரும் சொந்த பந்தம் எல்லாம் இருந்தும் உங்களை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், நீ இன்னொரு மறுமணம் செய்து கொள், அது உனக்கு நல்ல மண்டலாம் சொல்லி இருந்த அந்த காலகட்டங்களில் கூட நீங்கள் எனக்கு சொன்னது, நீங்கள் 2 கிழமைக்கு முதல்ல உங்களை சந்திக்க நீங்கள் சொன்ன விடயம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்படி எல்லாம் கேட்டவ, ஆனால் நான் எந்த திருமணத்துக்கு நான் ஒத்துக்கொள்ளவில்லை. எனக்கு எல்லா வசதி எல்லா சுதந்திரம் எல்லாமே எனக்கு வீட்டில் தந்திருந்தாலும் நான் அதை மறுத்தேன். நான் அதுக்கு ஒரே காரணம் என்னுடைய குழந்தையை நான் சரியான முறையில் ஆகவே அந்த குழந்தைக்காகவே நான் வாழ்ந்து முடிக்க வேண்டும். அந்த அப்ப கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையா. நீங்கள் நான் என்ன மாதிரி உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், குழந்தைக்காக நீங்கள் தியாகம் செய்திருக்கிறீங்கன்னு தான் பார்க்குறேன்.